பரபிரம்மம்னா என்ன, பரபிரம்மம் என்று சொல்லப்படுவது எது அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அதுக்கப்புறம் அவரு முடிக்கல, திருப்பி ஆரம்பிக்கிறார். பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனோ வானப்பிரஸ்தனோ சந்நியாசியோ. இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கலாம். பிரம்மச்சாரினா யாருன்னா கல்யாணம் ஆகாம இருக்கார், அவருதான் பிரம்மச்சாரி. கிரகஸ்தன்னா யாருன்னா கல்யாணமாகி குழந்தைகளோட இருக்கிறவங்க கிரகஸ்தன். வானப்பிரஸ்தம்ங்கிறவங்க யாருன்னா கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று அந்த குழந்தைக்கு கல்யாணமாகி அந்த குழந்தைக்கு இன்னொரு குழந்தை, மூணாவது, அதாவது தன் மகன் தன் மகனுடைய மகன், இந்த சந்ததியை பார்த்து அவங்களாவே அந்த வனத்தை நோக்கி போறவங்க தான் வானப்பிரஸ்திகள். அதான் வானப்பிரஸ்தரர்கள் அவங்களுக்கு பெயர். அடுத்து சந்நியாசி, அதாவது பிரம்மச்சாரியா இருந்து கல்யாணமாகி கிரகஸ்தன், கிரகஸ்த